வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் தேர்வு முடிவுகள் நாம் எதிர்பார்த்தது போல் இன்னைக்கு வெளியிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃபை விட கொஞ்சம் லோவர் சைடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஆண் பெண் இருவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற ஃபிசிக்கலில் நீங்கள் குவாலிஃபை ஆகி நீங்கள் எல்லோரும் யூனிஃபார்ம் போடணும், சர்வீஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 61, பிசிக்கு 55, எம்பிசி 57, எஸ்சி 56, எஸ்சிஏக்கு 54, பிசிஎம் 48, எஸ்டிக்கு 55. மென்னை பொறுத்தளவில் பிஎஸ்சிஎம் இதே இது பிஎஸ்சிஎம் இருக்கும்போது ஜென்ரல் 60 எடுத்திருக்காங்க, பிசி 53, எம்பிசி 56, எஸ்சி 56, எஸ்சிஏ 53, எஸ்டி 53, பிசிஎம் 42. ஸோ விமனை பொறுத்தவரை ஜென்ரல் 55, பிசி 47, எம்பிசி 50, எஸ்சி 50, எஸ்சிஏ 46, எஸ்டி 46, பிசிஎம் 32. பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் ஜென்ரல் 55, பிசி 47, எம்பிசி 50, எஸ்சி 50, எஸ்சிஏ 46, எஸ்டி 46, பிசிஎம் 32. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னைக்கு தேர்வு முடிவுகள் அடுத்த கட்ட ஃபிசிக்கலுக்கான தேதியம் இமீடியட்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் அறிவிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப அதிகமான நேரங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் வழக்கமான ஒரு முறையாக இருக்கும். இந்த முறையும் அதே மாதிரி தான். ஜனவரி 22ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறாங்க. ஸோ அதனால் நாட்கள் ரொம்ப 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 கம்மியான நாட்கள். அதனால் இது வரைக்கும் இந்த கட் ஆஃபை இந்த ரேஞ்சை ஏம் பண்ணி உங்களுக்கு நிறைய பேர் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எது எப்படி ஆனாலும் தொடர்ச்சியான பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களோட முயற்சியை இன்னும் துரிதப்படுத்துங்கள், தீவிரப்படுத்துங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன செய்யலாம்? சார் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, நான் இந்த ஃபிசிக்கலை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். நம்பிக்கையோடு நீங்கள் உங்களோட கடின உழைப்பை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களாலையும் முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஓடுங்க. நீங்கள் எப்படி படித்து குவாலிஃபை ஆனீங்களோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியும் அப்படின்னா நிச்சயம் உங்களால் ஃபிசிக்கலும் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த நம்பிக்கையோடு உங்களோட இன்னும் அடுத்த ஒரு மாத காலம் உங்களோட உழைப்பை கொடுங்க. உங்களோட கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களாலையும் ஃபிசிக்கல் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம அகாடமியில் ரிட்டன் எக்ஸாம் எழுதின ஒரு 50 மெம்பர்ஸ்லேருந்து இது வரைக்கும் நமக்கு ரிசல்ட் சொன்னவங்க 30+ தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ 50 பேரில் கிட்டத்தட்ட சரிபாதிக்கும் மேலே ரிசல்ட் இது வரைக்கும் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமில். ஸோ இன்னும் 1-2 ரிசல்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 35 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 50 மாணவர்களில் 35 பேரை ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபிசிக்கலையும் எங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு அகாடமியில் பார்த்திங்கன்னா மிலிட்ரி ட்ரைனர், ரிட்டையர்டு மிலிட்ரி ட்ரைனர் ப்ளஸ் ஸ்கூல் ஃபிசிக்கல் டைரக்டர், ஸோ 15 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் 3 times a day, மார்னிங், ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் ஈவினிங் டைம், இந்த மாதிரி 3 செஷனில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கூடுதலாக டயட் பிளான் சொல்லி தரோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸாக்டாக உங்களோட ஹெல்த் டிப்ஸ்லேருந்து எப்படி ஃபிட்னஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக ஒரு பக்காவான ஒரு டீம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் தொலைதூர மாணவர்கள் நீங்கள் தங்கி ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியில் ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம். அதனால் நிச்சயம் உங்களோட காவலர் கனவு, காக்கி கனவு நனவாக சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி வாங்க. நிச்சயம் நாளை காவலராகலாம். நன்றி, வணக்கம்.